என் குருநாதர் முதல்வர் மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி, இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூர்வ ஜென்ம கர்ம தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பூர்வ ஜென்ம கர்ம தோஷம் ஜாதகத்தில இயங்குதுங்க. உங்க வாழ்க்கையில கஷ்டம் இருக்கு அப்படிம்பாங்க. இந்த பூர்வ ஜென்ம கர்ம தோஷத்தோட விளக்கத்த நான் உங்களுக்கு பதிவா அனுப்புறேன். இதை பத்தி தெரிஞ்சுக்கங்க. இந்த 1, 5, 9ங்கிற இடமெல்லாம் பழுதுபட்டாலே பூர்வ ஜென்ம கர்ம தோஷம் இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம்ங்க. அப்போ உதாரணமா உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லி தர்றேன் இருங்க. இப்போ துலா லக்னத்தில பிறந்து புதன் திசை நடப்புல இருக்குதுங்க. அப்ப புதன் வந்து எங்க இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, 8ஆம் இடத்துல தனிச்சு இருக்கிறாருன்னு வைங்க. அப்போ 9 கூடிய தர்ம பாக்கியாதிபதியான புதன் தனிச்சு இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஜாதகத்துல வந்து பூர்வ ஜென்ம கர்ம தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த பூர்வ ஜென்ம கர்ம தோஷம் இருந்து 9 கூடிய தர்ம பாக்கியாதிபதி லக்னத்துக்கு 8ல புதன் மறையறது நல்லதுதான். மறைந்த புதன் நிறைய பலன் செய்யும்னு சொல்லுவாங்க. ஆனா தனிச்சு இருக்கக்கூடாது. அவர் அந்த இடத்துல பழுதும் அடையக்கூடாதுங்க. அதாவது வந்து பகை நேசம் ஸ்தான பலமத்துல நல்லா இருக்கணுங்க. அப்பத்தான் கல்வி இதெல்லாம் குடுப்பாருங்க. அப்ப இந்த பூர்வ ஜென்ம கர்ம தோஷத்தை மட்டும் பார்த்துக்கலாங்க. இப்ப இந்த புதன் திசையில வந்து இப்படி நடக்குதுங்கன்னா, பூர்வ ஜென்ம கர்ம தோஷம் வந்து மாட்டிச்சுங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, சீர்காழிக்கு பக்கத்துல பூம்புகாருக்கு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, திருவெண்காடு அப்படிங்கிற புதன் ஸ்தலம் இருக்குங்க. நீங்க அந்த புதன் ஸ்தலத்துல போய்ங்க, காலையில நேரத்திலேயே சாப்பிடாம இருந்து, அந்த சூரிய குலம், சந்திர குலம், அக்னி குலம் இந்த 3 குளத்திலயும் குளிச்சுட்டு சிவனுக்கு ஒரு தீபம்ங்க. சுவேத மாகாளிக்கு ஒரு தீபம். நடராஜருக்கு ஒரு தீபம். பிரம்ம வித்யாம்பாளுக்கு ஒரு தீபம். புதனுக்கு தீபம் போட்டு, காசிக்கு நிகரான காசியில வந்து பார்த்தீங்கன்னா, சிவன் பாதம். சந்திரகுலத்துக்கு நேர் கிழவர் சைடு ஆலமரத்தடியில பார்த்தோம்னா, ருத்ரனுடைய பாதம் இருக்கு. அங்க வந்து மூவேலு 21 தலைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தர்ப்பணம் பண்ணிட்டு, முடிஞ்ச ஒரு ஏழை எளியவங்களுக்கு வஸ்திர தானம் பண்ணிட்டுங்க. உணவும் தானம் பண்ணிட்டு புதனுக்கு 17 தீபம் போட்டு 17 முறை வலம் வந்துட்டு, புதன் பிரீதி பூஜை யாகம் நடத்திட்டுங்க, நீங்க வந்தீங்கன்னா, இந்த பூர்வ ஜென்ம கர்ம தோஷத்திலிருந்து விடைப்படலாம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு கிரகணத்துக்கும் என்ன திசை நடப்புல இருக்குது, என்ன லக்னம், அவர் சுபரா, யோகரா, பாவரா, பகைவரா இப்படி அறிஞ்சு முறையா செஞ்சீங்கன்னா, இந்த பூர்வ ஜென்ம கர்ம தோஷத்திலிருந்து நீங்க வெளிய வரலாம். வணக்கம்.